உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். சனி பகவான் இந்த ஜூலை 13ஆம் தேதி வக்கர பயிற்சி அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையிலே வக்கர பயிற்சி அடைகிறார். இந்த வக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சனி பயிற்சியை பொறுத்தவரையிலே நண்பர்களே, சனி பகவானுடைய வக்கரம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அட் ப்ரெசன்ட் சனி பகவான் எங்கே இருக்கார்? அட் ப்ரெசன்ட் இப்போ மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம்னா என்ன? ரிவர்ஸில் செயல்படுகிறார். தன்னுடைய நிலையிலிருந்து மாறி செயல்படுகிறார். இந்த நிலையிலிருந்து மாறி செயல்படும் பொழுது என்ன ஆகும்னா, நல்லது பண்ணுறவங்களுக்கெல்லாம் சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல ஸ்தானங்களில் இருந்தாரோ அவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்கும். யாருக்கெல்லாம் கெட்ட ஸ்தானங்கள் இருந்தாரோ அதெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவ்வகையிலே சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? அப்பாடா, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி என்னென்னா, இந்த சனி வக்கரம் தான். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருந்தது. இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுவார்னா, அஷ்டமத்து சனி கஷ்டங்களைத்தான் தருவார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இதில் 6-7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்திருந்தார். 6-7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்திருந்தார்னா என்ன ஆகும்னா, அவர் ஒரு விஷயம் 7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்ததால் மனைவி கணவன் மனைவி உறவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. 7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்ததால். ஆனால் அது மறைஞ்சது வக்கரம் பெற்றதால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறைஞ்சதே கன்வெர்ட் ஆகி நல்லதாக மாறிடுச்சு. 6-7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை தருகிறார், நற்பலன்களை தருகிறார். 6 கூடையவர் மறைந்ததுனால நற்பலன். ஆனால் 7 கூடையவர் மறைந்திருக்கக்கூடாது. 7 கூடையவர் மறைஞ்சால் என்ன ஆகுனா, கணவன் மனைவி பிரச்சனை. அது வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனைகள்லாம் பாசிட்டிவாக மாறிடும். கணவன் மனைவி உறவெல்லாம் சரியாயிடும். 7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறைந்து அது வக்கரம் பெறும் பொழுது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒன்றுவிடும். ரொம்ப நாளாக பிரிஞ்சிருப்பாங்க, தேவையே இல்லாமல் அழகே சுகமா அடி தேவையில்லாமல் இந்த அம்மா ஒரு டைவர்ஸ் பாட்டு பாடுவாங்க, அவங்க ஒரு டைவர்ஸ் பாட்டு பாடுவாங்க. எதுக்கு சண்டைனே தெரியாது, தேவையே இல்லாத ஒரு சண்டை. அப்படி சண்டை போடுறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சண்டையெல்லாம் சரியாகிறது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப் என்பது கிரியேட் ஆகும். அதான் முக்கியமான விஷயமே. குடும்ப உறவுகளை எப்படி வேணால் பிரச்சனை வரலாம். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சேர்றீங்களா இல்லையாங்கிறதான் மேட்ரு. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் சார், நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி, 7 கூடையவன் 8இல் மறைந்து ஃபேமிலி நீட்டாக போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரே ப்ராப்ளம், என்னன்னே தெரில. நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்குள்ள அன்னெசரி சண்டைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் சரியாகி அவர் வக்கரம் பெறும் பொழுது அந்த சண்டையெல்லாம் சரியாகி விடுகிறது. திடீர் மாற்றம். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு ரொம்ப நாளாக தடைபட்டுட்டே இருந்தது சார். 7 கூடையவன் 8இல் மறைந்து சனிப்பெயர்ச்சி ஆன நாள்லேருந்து நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கை கெட்டுது வாய் கெட்டலை போன்ற பயிற்சி, அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வெளிநாட்டு பணிகள் எல்லாம் உங்களுக்கு ஓகே ஆகுது. அவர் வக்கர பயிற்சி அடையும் பொழுது திடீர்னு கனடாலேருந்து ஃபோனு, யூஎஸ்ஏலேருந்து ஃபோனு, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோனு போன்றவையெல்லாம். உலகத்திலேயே இந்த 7 கூடையர் வக்கரம் பெறும் பொழுது 8ஆம் வீட்டில் மறைந்து வக்கரம் பெறும் பொழுது அப்போ தான் நம்ம வெறுப்பேற்றணும். நம்ம முறையாக ஆஸ்திரேலியா போனவுடனே என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? முறையாக ஆஸ்திரேலியா போனவுடனே முதல் வேலையாக என்ன பண்ணுறோம்? நமக்கு யார் க்ளோஸ் ஃப்ரெண்டோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வெறுப்பேற்றணும். நான் ஆஸ்திரேலியா வந்துட்டேன் பார்த்தியா. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழும்போது நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் அவங்களுக்கு தர பெரிய தண்டனை. 6-7 கூடையவர் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, தேவையில்லாத தண்ட செலவு வரும். இந்த 7 கூடையவனே 6 கூடையவனாகவும் இருப்பதால் திடீர்னு உங்களை புக் பண்ணுவாங்க. திடீர்னு புக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஃபாரின் போகணும், நீங்கள் இதுக்கு போகணும், இந்த மாதிரி வெளிநாடு போகிறீங்க. எதுக்கு வெளிநாடு போகிறோன்னே தெரியாது. நாளை மறுநாள் உங்களுக்கு டிக்கெட் வந்துடும், நீங்கள் வெளிநாடு போகணும். இப்போ ஒரே நாள் தான் நம்ம கிளம்புறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. ஆனால் புது துணி தான், புது ட்ரெஸ்ஸு தான். ஆனால் 1.5 மாதம் தங்கணுமே, இன்னும் வேறு வரைக்கும் புதுசாக எடுக்கணும். ஏன்னா நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கெல்லாம் ஃபாரின் போகிறது ஒரு கனவு. புது பெட்டி, லக்கேஜ் பாக்ஸு, லக்கேஜ் பெட்டி, இது ஆச்சு 50,000 ரூபா செலவாச்சு. எல்லாமே புதுசாக ட்ரெஸ்ஸு, பெட்டி எல்லாம் வாங்கிட்டு அங்கே போயிட்டு, அங்கே போனதுக்கப்புறம் பொண்ணுக்கு கிஃப்ட்டு, ஒய்ஃபுக்கு கிஃப்ட்டு. நம்மளே ஒரு ஆன் டியூட்டியில் தான் போயிருக்கோம். ஆஸ்திரேலியா நினைவச்சிருந்தோன்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு 25,000 ரூபா செலவு, கூட்டி கழிச்சு பார்த்தா வர்றதுக்குள்ள 1 லட்சம் ரூபா செலவு. எதுக்காக இந்த ஆஸ்திரேலியா ட்ரிப்பு நமக்கு போட்டாங்க, எதுக்கு இப்படி செலவாச்சு நமக்கே தெரியாது. மின்னல் மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு திடீர்னு கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு ஒர்க் அவுட் பண்ணி விட்டாங்க போன்றவைகள்லாம் ஏற்படும். உலகத்திலே நண்பர்களே, நமக்கு வர்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவும் அல்ல, பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பாசிட்டிவும் அல்ல. இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடம். சில நேரங்களில் பாசிட்டிவான விஷயம் கூட நமக்கு செலவழித்து விடும். 7 கூடையவனே 6 கூடையவனாகவும் இருப்பதால்
இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் என்னன்னா, அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி. நாங்கள் இந்த அஷ்டம சனி வக்கரம் பெறுவது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்பாடா ஒழிஞ்சாண்டா, அஷ்டம சனியாக இருந்து பிரச்சனையை பண்ணுறதுக்கு பதிலாக எவ்வளோ நல்ல விஷயம் அஷ்டம சனி கிளியர் ஆகுறது. அவ்வகையில் நீங்கள் ஒரு நிம்மதி பெருமூச்சு தான் விடுவீங்கன்னே சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு. கணவன் மனைவி உறவெல்லாம் சரியாயிடும். 7 குடைவர் 8ஆம் வீட்டில் மறைந்து அது வக்கரம் பெறும் பொழுது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒன்றுவிடும். ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருப்பாங்க, தேவையே இல்லாமல் அழகே சுகமா அடி தேவையில்லாமல் இந்த அம்மா ஒன்றே ஒரு டைவர்ஸ் பாட்டு பாடுவாங்க, அவங்க ஒன்றே ஒரு டைவர்ஸ் பாட்டு பாடுவாங்க. எதுக்கு சண்டைனே தெரியாது, தேவையே இல்லாத ஒரு சண்டை. அப்படி சண்டை போடுறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சண்டையெல்லாம் சரியாகிறது மாதிரி உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வைப் என்பது கிரியேட் ஆகும். அதான் முக்கியமான விஷயமே. குடும்ப உறவுகளை எப்படி வேணால் பிரச்சனை வரலாம், பிரச்சனை வந்ததுக்கப்புறம் சேர்றீங்களா இல்லையாங்கிறது தான் மேட்ரு. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டேன் சார், நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலி, 7 குடைவன் 8இல் மறைந்து ஃபேமிலி நீட்டாக போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரே ப்ராப்ளம், என்னன்னே தெரில, நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்குள்ள அன்னெசரி சண்டைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் சரியாகி அவர் வக்கரம் பெறும் பொழுது அந்த சண்டையெல்லாம் சரியாகி விடுகிறது. இப்போ மீனராசியிலிருந்து ஜூலை 13ஆம் தேதி சனி வக்கரம் அடைந்து நவம்பர் 28ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வரைக்கும் உங்களுக்கு போராட்டம் தான். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 4 மாதமும் சனி வக்கரம் தான். யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களை தரும் என்றால், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி, கும்பராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களாக கண்டகச்சனி, அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இவங்களுக்கெல்லாம் நல்லது. மற்றபடி பொதுவாகவே மற்ற ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா பொழிச்சொலூர்னு ஒரு ஊர் இருக்குது. இங்கே எங்கன்னா குரோம்பேட் பக்கத்தில் விமான நிலையம், குரோம்பேட் பக்கத்தில் பொழிச்சொலூர், அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது குச்சனூர்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே சென்று சனி பகவானை வழிபடலாம். அல்லது திருநள்ளாறு, கும்பகோணத்துலேருந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடலாம். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்கள் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவென்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க. கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய மிகப்பெரிய வேள்விகள் யாகங்கள்லாம் பண்ணுறோம். இந்த உலகத்திலேயே இவ்வளோ பெரிய விஷ்ணுமாயா 6 அடி உயர விஷ்ணுமாயா இங்கே மட்டும்தான் இருக்கார். இதற்கான வைபவங்கள் ஹோமங்கள்லாம் இங்கே மட்டும்தான் நடக்குது. இங்கே வருபவர்கள் கை நிறைய வரங்களோடு செல்கிறார்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தை இல்லை, வேலை இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து நிவர்த்தி அடைகிறார்கள். ஸ்ரீமடம்னு பேர். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.